உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோஹாட்டெக்கின்டமில் மோகன். இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்ட்ராய்ட்ஸ் பத்தி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்க போது அப்ளிகேஷன்ஸ், அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஆப்க்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் ஒரு வெப்சைட் லிங்க் மூலமா கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் க்ரோபிட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது முழுக்க ஏஐ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம், பேன் கார்டுக்கான ஃபோட்டோவாக கூட இருக்கலாம். அது டைரக்ட் சைஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து குரூப்பாக இருக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, செப்பரேட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கறது மூலமாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது கிராப் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான எக்ஸலண்டான ஒரு அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துட்டு இங்கே பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை பிக் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் கேலரியிலிருந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு குரூப்பாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாருங்க, நாங்கள் குரூப்பாக எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ என்னன்னா சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்னா எல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோவை நம்ம கிராப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம ஃபோட்டோ வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே ரீஃபைன் கிராப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை தேவையான அளவுக்கு கிராப் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோ வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆனது ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிங்க, இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணாலும் டேரெக்டாக இங்கே ஷேர் ஆனதை பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஏஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் SQL Playground அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இருக்கிற அப்ளிகேஷன் லாங்குவேஜில் நீங்கள் வந்து SQL பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக மேக்ஸிமம் உங்களுக்கு SQL என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அதுக்கான எல்லா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கமெண்டாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரைன் ஆனது பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இதை வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கோர்மோ ஜாப்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது முழுக்க கூகுளோட ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு நியர்பை ஜாப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூஸ் போறதுக்கு கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஜிமெயில் மூலமா லாகின் ஆன் பண்ணணும். உங்களுடைய நியர்பை லொகேஷன் எதுவோ அது வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு 3 ஜாப்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி டிசைன் இது மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. உங்க ரிலேட்டடான ஒரு 3 ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன் பண்ணுங்க. அது ரிலேட்டடான ஜாப்ஸ் உங்க நியர்பை ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இன்டர்வியூஸ் போறதுக்கு கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களோட ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்றதுக்கு மேல யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலும் நீங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற லோகோ மேக்கருக்கான இந்த அப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொருத்தரும் லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட லோகோஸை ரொம்ப சுலபமாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு விதவிதமான லோகோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் செலக்ட் ஆன் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஆட் பண்றதா இருந்தாலும் நீங்க கிராஃபிக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பர்ஃபெக்ட்டான லோகோ மேக்கர்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்டான ஒரு அப்ளிகேஷன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் UX LED அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஐகான் பேக்குக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மிக பிடித்தமான அப்ளிகேஷனும் கூட. ஸோ இதுக்குள்ள இருக்க ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED பேஸ் பண்ணி இருக்க ஐகான்ஸ். இதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் உங்களோட மொபைல் லுக் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த வால்பேப்பர்ஸும் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு. அந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஐகான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்றுக்கு பார்த்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இன்னொரு சேனலான vlogக்கான ஒரு சேனலும் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.